ஹாய்! இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கிட்டார் செய்ய போறோம். அதுக்காக ஏ4 ஷீட்ல ஒரு 10க்கு 25 எடுத்துக்கோங்க. ஆ அத கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2ஆ மடிச்சுக்கோங்க. அந்த மடிப்ப நல்லா தேய்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ட அந்த சென்டர்ல நல்லா கவனிச்சு பண்ணுங்க. அடுத்த எண்ட சென்டர்ல. ஏன் தேய்ச்சி விட்டுக்க சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நம்ம ஃபினிஷிங் நல்லா வரணும்னா, நமக்கு அந்த லைன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேப்பர்லேயே செய்கிற ஒரு ஒரு விஷயங்களுக்குமே லைன்ஸை நல்லா தேய்ச்சி விடுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி அதுக்கடுத்தா திரும்பவும் ஒரு மடிப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம பிரித்து விட்டுக்கிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க, நிமிர்த்திடணும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனை மட்டும் அந்த கார்னரை மடக்கி விட்டுக்கணும் லைட்டாக. மேல் பகுதி மட்டும், கீழ் பகுதி வேண்டாம். அது ஃபைனலில் நம்ம பார்த்துக்கலாம். அந்த மடக்கி விட்டதுக்கு மேலே அப்படியே மடித்து விட்டுக்கணும். அதே மாதிரி அந்த சைடு அந்த டிப்பை மட்டும் கீழே பார்த்து லைட்டாக மடக்கி விட்டுட்டு பார்த்தீங்களா, நான் லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணியிருப்பேன். அதை பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள், நீங்கள் கிளியராக. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் சின்னதாக. அதுக்கப்புறம் அந்த மடிப்பை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பேப்பரில் ஒரு கார்னரை மடக்கி நமக்கு எக்ஸ் ஷேப் வரணும். அந்த மாதிரி எக்ஸ் வரணும்னா இந்த முக்குலேருந்து அங்கே அந்த சைடு இங்கே பாருங்கள், நான் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அதே மாதிரி அடுத்த முக்குலேருந்து எதிர் சைடு நமக்கு எக்ஸ் வரணும். அடுத்த முக்கை எடுத்து இங்கே கொண்டு வந்தால் போதும், எக்ஸ் வந்துடும். இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ ஒரு எக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த எக்ஸு அதுக்கு முன்னாடி அந்த 2 லைன் எக்ஸ் முடிகிற இடத்துல நமக்கு ஒரு சென்டர் லைன் வேணும். அதுக்காக கரெக்டாக வச்சுக்கிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முதல்ல பண்ண அதே இதுதான், எக்ஸு தான், ரிப்பீட்டாக எக்ஸ் வரணும் நமக்கு.
நமக்கு எந்த பகுதியை மடக்கி கொடுத்தா டிஸ்டர்ப் ஆகாதுன்னு பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி இதான் ஈஸியாக இருக்கும் எக்ஸுக்கு. இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திருப்பி வச்சுக்கிட்டு இந்த எக்ஸுக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸோட அந்த 2 கார்னரையும் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ மடக்கி கொடுக்கும்போது கரெக்டாக உள்ளே போகும் நமக்கு. அதுக்காக மட்டும்தான் இப்படி பண்ணுறது. இந்த மாதிரி நடு சென்டரை உள்ளே விட்டு மடக்கிக்கணும். பார்த்தீங்களா? புரிஞ்சுதா இந்த ஸ்டெப் வரும் உங்களுக்கு? டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அடுத்தது நம்ம இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த எண்டே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம ஒரு பண்ணுறதுக்கு அந்த லைன் தேவைப்படும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த கார்னர் மேலே இருக்குல்ல அந்த ட்ரையாங்கிளோட அந்த முனையை எடுத்து இந்த லைனில் முடிச்சுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இனி நம்ம நிமித்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு கரெக்டாக ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு ஷேப்பிங் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ நமக்கு இந்த பாக்ஸை நம்ம கரெக்டாக அதை தேய்ச்சி விட்டுக்கணும். ஏன்னா அது கரெக்டாக வராது. நமக்கு லைனுக்கு மேலே நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கிட்டு கரெக்டாக பண்ணால் தான் அது வரும். அதுக்காக நான் சுற்றி ஒரு லைனாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த பாக்ஸ் ஓரளவுக்கு தேய்ச்சிட்ருக்கேன். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ மடித்த ஸ்டெப் கவனிச்சிங்களா? அதுக்கப்புறமா இந்த அடியிலேருந்து இப்படி மேலே பார்த்து மடிச்சுட்டு நமக்கு அந்த மேலே இருக்கிற அந்த பகுதி தான் எதுக்குள்ளதுன்னா அந்த கிட்டாரோட அந்த மெயின் பார்ட் வரக்கூடியது. இது கீழே வந்து நமக்கு அந்த கைப்பிடி பிடிச்சு அந்த பண்ணுற இடம். நான் எப்படி மடிக்கிறேன்னு ஒரு ஸ்டெப்பையும் கவனிச்சுக்கோங்க. உள்ளே பார்த்து 2 சைடை மடிச்சு விட்ருக்கேன். இப்படி கொஞ்சம் லெந்தாக விட்டுருக்கேன். இப்போ நம்ம திருப்பி இனி அடுத்த ஸ்டெப்பு திருப்பி வச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னரை மடிச்சுக்கோங்க. சென்டரில் எக்ஸ் மாதிரி. அதுலேருந்து ஒரு இப்போ சென்டரில் நம்ம மடிச்சு லைன் போட்டோன்னா அதுலேருந்து ஒரு சின்னதாக பின்னாடி சைடு மடிச்சு விட்டுக்கோங்க. என்ன பாருங்கள், இந்த மாதிரி. பார்த்தீங்களா? இதே மாதிரி அடுத்த பக்கம் அதை நிமித்து விட்டுட்டு அடுத்த பக்கமும் இதே ஸ்டெப் தான் வரும். பார்த்தீங்களா? நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. முதல்ல இருந்ததை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் அந்த ஷேப்பிங் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இந்த சென்டரில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா நிமித்து நல்லா விரித்து அதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்தது அந்த முனைப்பகுதி மேலே பாருங்கள், இந்த முனைப்பகுதியை 2ஆக மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கும்போது கொஞ்சம் லென்த் இங்கே கூட அந்த சைடுக்கு அதை கொஞ்சம் விரித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த எண்ட்லேயும் லைட்டாக ஒரு பெண்ட் போட்டுக்கோங்க. மேலே எண்ட்லேயும் கீழே எண்ட்லேயும் லைட்டாக ஒரு மடக்கும் போது இந்த சென்டரில் கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஒரு ஒரு வளைவு வர மாதிரி வரும் அந்த இடம். அதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம முதல்ல என்ன செய்தோமோ அதே ஸ்டெப்பு தான் அடுத்த சைடுக்கும். சில வீடியோலாம் நம்ம சுருக்கி ரொம்ப சின்னதாக போட முடியும். இந்த வீடியோவை பொறுத்த மட்டும் சுருக்கி போட முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டெப்புமே ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா பார்த்தா மட்டும்தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் எப்படி பண்ணணும் அதை அப்படியே உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த எண்ட் இருக்குல்ல, இந்த எண்டை அந்த சென்டரில் இருக்கிற அதே லெவலுக்கு மேலே பார்த்து மடிச்சிட்டு அதுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்குது. நம்ம அந்த நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். அந்த இடைவெளிக்குள்ளே அதை விட்டுட்டு மூடி விட்டுட்டா போதும். அதே தான் இந்த சைடும் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு இடையில அந்த ஒரு மூடி மாதிரி வருது பார்த்தீங்களா, அதுக்குள்ளாடி விட்டுட்டு இதை அப்படியே இப்படி தேய்ச்சி விட்டுட்டா போதும். நல்லா உள்ளே விட்டு தேய்ச்சான்னா இந்த பகுதியை நமக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இனி என்ன பண்ணுறோன்னா திருப்பி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பின்னாடி பார்த்துட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இனி அந்த இப்போ ஒரு மடிப்பு மடிக்கும்போது நமக்கு 2 மடிப்பு வரையிங்களா, அந்த ஒரு மடிப்பும் 2ஆக வரும். அப்படின்னா சின்னதாட்டு நான் இந்த மாதிரி மேலே லைன் வர மாதிரி கரெக்டாக மடிச்சு விட்டுக்கோங்க. ஒவ்வொரு மடிப்பையும் மடிச்சு விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க லெவலாக வர மாதிரி. இப்போ நான் ஒரு பக்கம் மடிச்சுட்டு அதே மாதிரி அடுத்த பக்கமும் மடிச்சணும். ஃபஸ்ட்டு உள்ளே பார்த்து அதுக்கப்புறம் இப்போ 2 மடிப்பையும் இன்னும் 2 ஆட்டு வரும். நான் அதை மடிச்சிடுறேன். இப்போ நான் மடிச்சிட்டேன். மடித்ததுக்கப்புறம் அந்த மேல் பகுதி இருக்குல்ல, மேல் பகுதியில் லைட்டாக அந்த விரல் வச்சு நெளிச்சு விட்டுட்டு அந்த கார்னரை மட்டும் லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி விட்டால் போதும். மேலே அந்த டிப்பில் பார்த்தீங்களா, லைட்டாக விரல் வச்சு அந்த சென்டர் பகுதியை நம்ம அந்த சுருக்கத்தை நிமித்து விட்டுட்டு அந்த மேல் பகுதியில் மட்டும் லைட்டாக ஒரு பின்னாடி பார்த்து லைட்டாக ஒரு மடித்து விட்டால் போதும். சூப்பராக இருக்குல்ல. இவ்வளோ நேரம் பார்த்தது தேங்க்யூ ஆல்.